Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம Nifty option study பண்ண போறோம். High frequency breakout strategy யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 குள்ள டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் அந்த ப்ரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு டேட் செட் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 12 and previous day closing price வந்து 25,990 இருக்கு. நம்ம 26,000 call option then 26,000 put option எடுத்துக்கோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் தரணும். இப்போ ரோபோல ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். இப்போ லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். தென் ப்ராஃபிட் வந்து 50,000 செட் பண்ண போகிறோம். ஓகே செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சர்ல பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்க பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்க 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்றோம். ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். அண்ட் இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு 7 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 7 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கொடுத்துரும் மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில். இப்போ செல் என்ட்ரி வந்ததுக்கு ஃபியூச்சர்ல புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து 12,675 ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 3,250 போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கேப் அப் ஆயிருக்கு. ஸோ 24,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ 32,000. ஸோ 42,575 வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் போயிருக்கு. இப்போ ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷன்ல 50,050 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 169.05 அண்ட் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 176.75. அண்ட் இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,050 rupees பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட் ஷூர். தேங்க்யூ.